போறீங்களா? அன்ஹெல்த்தியான ஹேபிட்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாரியான ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம்னு சொல்லிட்டு, ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கிற சில்லியான விஷயங்கள்ல இருந்து, உயர்ந்த லெவல்ல இருக்கிற விஷயங்கள் வரைக்கும், எல்லாத்துலயுமே இது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போதனைகள குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த போதனைகள குடுக்கறது மூலியமா, நாங்க கரெக்ட்டா இருக்கோம். நாங்க வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ், நாங்க ஒரு ஜென்டில் வுமன்ஸ், நாங்க ஜெம் ஆஃப் பீப்பிள்ன்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமா காமிச்சுட்டே இருக்காங்களா, அவங்க ஹிப்போக்ரைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி இந்த மாரி ஹிப்போக்ரிசியா இருக்கிற, ஓவரா ஆக்ட் பண்ற பீப்பிள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மனிதர்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க மத்தவங்க ஃபீலிங்ஸ்க்கு வந்து மரியாதை குடுக்க மாட்டாங்க. அவங்களோட இமேஜ காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க. இப்போ "என்றென்றும் புன்னகை" அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து ஜீவா சார் வந்து த்ரிஷா மேம லவ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப புடிச்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாரி நாங்க லவ்வே பண்ண மாட்டோம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்க கடைசி வரைக்குமே சிங்கிளா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.